வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்முடைய நண்பர்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு பொருளை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன கேட்டிருந்தாங்கன்னா, 1000 ரூபாய் பட்ஜெட்டில் சொகுசு நெக்பேண்ட் கேட்டிருந்தாங்க. எப்படி பாசிபிள் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பவுல்ட் ஆடியோ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பவுல்ட் ஆடியோ ப்ரோபாஸ் கர்வ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸுக்கு 999 ரூபா அமேசானில் போட்டிருக்காங்க. இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்குங்கிறது தெரியாது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த நெக் பேண்டை வாங்கினீங்கன்னா என்னென்ன வருங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. பேக்கை பிரிக்கிறேன். பேக்கை பிரிக்கும்போது உங்களுக்கான ஒரு சொகுசு நெக் பேண்டு கொடுத்துருக்காங்க. பேக்கிங் உங்களுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. பட்ஜெட் பேக்கிங் எந்த மாதிரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பேக்கிங்கெல்லாம் ஓரளவுக்கு சுமாராக தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி பேக் தந்திருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். அதை பிரிக்கும்போது இந்த நெக் பேண்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல். இது கூட உங்களுக்கு 1 இயர் வாரண்டி தராங்க. ப்ராடக்ட்டை வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. நெக் பேண்ட் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கஸ்டமர் சப்போர்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அஃபிஷியல் சைட்டில் போட்டிருக்காங்க. அது வாரண்டி வேணும்னா நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக் பேண்ட் பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்னா, இங்கே பாருங்கள். பெருசாக டிசைன்ஸ் வைஸ் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதாவது ஒரு சைடில் பவுல்ட் ஆடியோட லோகோவை பொறிச்சிருக்காங்க. ஒயரெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மிட் ரேஞ்ச் அந்த ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு ஒயரிங் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வேறு பிராண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் நெக் பேண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மோசமாக இருந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ளாடி இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. வெளிப்புறமாக டிசைன்ஸை குறைச்சிருக்காங்க. அப்புறம் ஒயரோட ஸ்டாண்டர்டு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பட்ஜெட் ரேட்டில் கொண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. இதில் பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதோட மேல் சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டிக் டைப்பு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது மட்டும் வரவேற்கத்தக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது மேக்னெட்டிக் டைப்பு, மெட்டல் ஹெட்டு, பாசிட்டிவ். அப்புறம் மைக் இருக்குது. இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். பாட்டு கேட்குறதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் வந்து சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. பேஸை வந்து தனியாக உணர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை பட்ஜெட் ரேட்டில் கொடுப்பாங்க. இதுக்கப்புறமா இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இதோட ரிமோட்டை பாருங்கள். 3 பட்டன் கொண்ட ரிமோட் கண்ட்ரோலர் தந்திருக்காங்க. அப்புறமா ஸ்வெட் ப்ரூஃப், லைட் வெயிட். அதாவது இப்போ என் கையில் இருக்கிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகாது. கையில் வச்சு பார்க்கும்போது வெயிட் வந்து பெருசாக என்னால் உணர முடியலை. அந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. ஆட்டோ பேரிங் இருக்குது. அதாவது ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் பேர் பண்ணால் போதும். அடுத்த வாட்டி நீங்கள் நெக் பேண்ட் ஆன் பண்ணும்போது அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும் அந்த ஐடியை வச்சு. இதுக்கப்புறமா IPX5 ரேட்டிங் தந்திருக்காங்க. 5 ரேட்டிங் வரும்போது ஸ்வெட் ப்ரூஃப் தான், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஓரளவுக்கு வேர்வைகளை வந்து தாக்கு பிடிக்கும். சின்ன சின்ன மலை தூறல்களை தாக்கு பிடிக்கும். இதுக்கப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. 5.0ங்கிறது ஸ்டாண்டர்டான ஒரு வெர்ஷன். அதாவது ஓரளவுக்கு நல்லா பண்ண வெர்ஷன் 5.0. அதுக்கப்புறமா இன்னும் 2 வெர்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 பேட்சஸ் வந்துச்சு. பேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக சந்தைக்கு வந்த நிறைய பட்டு வந்து அதாவது மார்க்கெட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. வாங்கினதுக்கப்புறமா அப்டேட் கொடுத்தாலும் நிற்காது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. மேனுவலில் வந்து ரியல்மிக்காரங்களே வந்து திணறிட்டாங்க லாஸ்ட் பேட்சை பொறுத்த மட்டும். அப்படி பார்க்கும்போது 5.0ங்கிறது ஸ்டாண்டர்டான வெர்ஷன் தான். அப்படி பார்க்கும்போது பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்புறம் இதில் மேக்னெட்டிக் டிரைவர் பயன்படுத்தியிருக்காங்க, இன்லைன் கண்ட்ரோலு. இதுக்கப்புறமா ப்ளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கல. 9 மணி நேரம் சம் மினிட்ஸ் தான் கொடுத்துச்சு. இவ்வளோ மினிட்ஸுங்கிறத கரெக்டாக நான் ஞாபகம் நோட் பண்ணி வைக்கல. ஆனால் 9 மணி நேரத்துக்கு மேலே கொடுக்கும். அதே மாதிரி ஸ்டாண்ட் பைன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கல. ஓவரலாக பார்க்கும்போது TTGயோட டபுள் சர்டிஃபிகேஷன் ஹார்ட்வேருக்கு கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. வெளிப்புறத்துக்கு அதோட டிசைன்ஸு, ஒயரோட குவாலிட்டிக்கெல்லாம் சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. பாட்டு கேட்குறதுக்கு உண்மையிலே ஒரு சொகுசு நெக் பேண்ட் தான். கேட்கும்போது அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கு காரணம் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மைக்ரோ ஊஃபர்ஸ். ப்ளஸ் வந்து பேஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க கம்மி பட்ஜெட்டில். அது எல்லாமே சேர்ந்து கேட்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆடியோ என்னால் உணர முடிஞ்சிச்சு. நம்பி வாங்கலாம், கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஒர்த்தான ஒரு பொருள். அதாவது பாட்டு கேட்குறதுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது.
ரேட்டு $999 அந்த அமேசானில் போட்டிருக்காங்க. இந்த ஆஃபர் எவ்வளோ நாளுக்கு கொடுப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது. நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து 17/2/2022 17 February 2022 அன்னைக்கு இந்த ப்ரைஸ் போட்டிருக்காங்க. நாளைக்கு வந்து என்ன ப்ரைஸ் போடுவாங்க, நாளான்னைக்கு என்ன ப்ரைஸ் போடுவாங்கங்கிறது எனக்கு தெரியாது. நான் விற்கிறது கிடையாது, நான் வந்து ரிவ்யூ தான் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், எந்த பட்ஜெட்டில் வேணும், எந்த மாதிரி கேட்ஜெட் நம்ம மார்க்கெட்டில் வந்தால் பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணும், மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன வேணுங்கிறத ஓப்பனாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அடுத்த அப்டேட்டில் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.